அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் வெண்ணெயும் மோரும் எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பசும்பால் தேவை. அந்த பசும்பாலை காய்ச்சி கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னா அது மேலே நம்மளுக்கு ஆடை படியும். அந்த ஆடையை எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இதே ப்ராசஸில் டெய்லி ஆடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஐஸ் வாட்டரையும் நல்லா ஆட் பண்ணி பல்ஸ் பண்ணி எடுக்கணும். இது போல் பல்ஸில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே திரண்டு வந்திருக்குன்னு. இதை அப்படியே நம்ம கையில் எடுத்து புழிஞ்சி பக்கத்தில் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுக்கிட்டு அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த தண்ணியில் இதை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது போல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நம்ம வேணுங்கிறப்ப பட்டர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 3, 2, 1. Wow. நாம் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆடையை ஆட் பண்ணி ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணோம்ல, அந்த தண்ணி தான் இது. அதுதான் நம்மளுக்கு மோராக மாறி இருக்கும். இதை ஒரு தடவை வடிகட்டிட்டு நம்ம குடிக்கிறதுக்கோ இல்லை சாப்பாட்டில் ஊற்றிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மோரும் ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.